நீ வேறு சாதியை சார்ந்தவன், நீ தாழ்த்தப்பட்டவன், எங்களது சாதியை சார்ந்த பெண்ணை காதலித்து விட்டாய், ஆகவே நீ உயிர் வாழ்வதற்கே தகுதியற்றவன் என்று கொலை செய்வது ஒருபோதும் மனித மாண்பல்ல, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இளைஞர்களுக்கு மத்தியில் சாதிய வெறி. 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன், 2 மாணவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை என்றால் இப்ப பேக்ல இருந்து கத்தி எடுக்கிறாங்க, அறிவால எடுக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு படிப்பவர்கள். நமது தமிழகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இளைஞர்களின் எதிர்காலம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது புத்தகத்தில் அச்சிடப்பட்டும் கூட அதை தாண்டி அவனுடைய உள்ளத்தில் தீண்டாமை உணர்வு. நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன். எதன் அடிப்படையில்? பிறப்பின் அடிப்படையில். நாங்கள் இந்த சாதியில் பிறந்து விட்டோம், இந்த குலத்தில் பிறந்து விட்டோம், ஆகவே நாங்கள் உயர்ந்தவர்கள். நீ வேறு சாதி, நீ கீழ் சாதி, நீ தாழ்த்தப்பட்டவன். மனிதர்களில் தாழ்த்தப்பட்டவர் உயர்த்தப்பட்டவர் என்று ஒன்றுமில்லை. யாராக இருந்தாலும், எந்த சமூகத்தில் பிறந்திருந்தாலும், எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் அவர் பண்புகளை கொண்டுதான் கடவுளிடத்தில் உயர்வு பெறுகிறார். முகமது நபிகள் அப்படித்தான் போதித்தார். மனித சமூகமே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் பேசுகிற மொழியினால் அல்லாஹ்விடத்தில் சிறப்பு பெற முடியாது. நீங்கள் கொண்டிருக்கிற தோலின் நிறத்தினால் அல்லாஹ்விடத்தில் சிறப்பு பெற முடியாது. நீங்கள் எந்த குலம், கோத்திரம், பிறப்பின் அடிப்படையில் கடவுளிடத்தில் உயர்வை பெற முடியாது. எல்லா மனிதர்களையும் சகோதரனாக கருதி நேசித்து நடந்து கொள்ளக்கூடிய நற்பண்புகளின் மூலம்தான் கடவுளிடத்தில் நீங்கள் உயர்வு பெற முடியும் என்று சொன்னவர் நபிகள் நாயகம். அதனால்தான் முஸ்லிம்களுக்கு மத்தியில் எவ்வித சாதிய பாகுபாடும் கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் மகத்தான கருணையும் கிருபையும் இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகுமா. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சிவகங்கை மாவட்டம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஜனநாயக பாதுகாப்பு மாநாட்டில் நாம் அனைவரும் பெருந்திரளாக பேரார்வத்தோடு பங்கு கொண்டுள்ளோம். இந்த தருணத்தில் பாதை மாறும் இளைய சமுதாயம் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற பல்வேறு பருவங்களிலே இளமை பருவம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிற பருவம் என்பதை நாம் அனைவரும் ஒப்புக்கொள்வோம். காரணம், குழந்தை பருவத்திலே எவ்வித பெரிதான சிந்தனைகளும் நமக்கு இருப்பதில்லை. அதே போல செயல்படுவதற்கான ஆற்றலும் அந்த பருவத்தில் இருப்பதில்லை. அதுவே முதுமை பருவத்தை எடுத்துக்கொண்டால் ஏராளமான சிந்தனைகள் உண்டு. பல்வேறு காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்று அவர் ஆசை கொள்வார். ஆனால் அவற்றையெல்லாம் செய்வதற்கு உடலில் எந்த விதமான தெம்பும் இருக்காது. உடல் ஆரோக்கியம் அவருக்கு இருக்காது. சிந்தனை இருக்கும், உடலில் ஆரோக்கியம் இருக்காது. அந்த வகையில் முதுமை பருவமும் ஒரு வகையில் பலவீனமான பருவம் தான். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட இளமை பருவத்தை எடுத்துக்கொண்டால் அதில்தான் ஒரு மனிதனுக்கு ஏராளமானவற்றை சிந்திப்பதற்குரிய திறனும் அவன் வாய்க்கப்பெறுகிறான். சிந்தித்தவற்றை செயல்படுத்துவதற்குரிய உடல் ரீதியான ஆற்றலும் அவன் வழங்கப்படுகிறான். சிந்தனை ஆற்றலும் செயலாற்றலும் ஒருங்கே அமைய பெறுகிற பருவம் தான் இளமை பருவம். ஆகவேதான் மனிதனுடைய வாழ்க்கையில் இளமை பருவம் மிகுந்த முக்கியமான ஒரு காலகட்டம். ஒரு தனி மனிதன் என்று மாத்திரம் இல்லாமல் ஒரு நாடு என்று எடுத்துக்கொண்டாலும், ஒரு நாட்டிலே ஒவ்வொரு நாட்டிலும் ஏராளமான வளங்கள் உண்டு என்று சொல்வார்கள். கனிம வளத்தை குறிப்பிடுவார்கள். அரேபியா போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால் எண்ணெய் வளம் அங்கே இருப்பதாக சொல்வார்கள். அந்த வளத்தை கொண்டு தங்களை வளப்படுத்திக் கொள்வார்கள். குடிமக்களினுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்திக் கொள்வார்கள். இப்படி ஏராளமான வளங்களை குறிப்பிடுகின்ற பொழுது பொருளாதார வளத்தை விட, கனிம வளத்தை விட, எண்ணெய் வளத்தை விட ஒரு நாடு பெறுகிற மிகச்சிறந்த வளம் இளைஞர்களை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய மனித வளம் தான். எந்த நாடு மனித வளத்தை கொண்டிருக்கிறதும் அதிகமான இளைஞர்களை பெற்ற நாடாக இருக்கிறதும் அந்த நாடுதான் உலகளாவிய அளவில் பல வகையில் தங்களை முன்னிறுத்திக் கொள்ளக்கூடிய ஏராளமான அரிய கண்டுபிடிப்புகள், மனித சமூகம் பயன்பெறுவதற்குரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவதற்குரிய ஆற்றல் பெற்ற நாடாக கருதப்படும். ஒரு நாடு முதியவர்களை மட்டுமே அதிகமாக கொண்டிருக்குமே ஆனால் அதனை மனித வளம் பெற்ற நாடாக கருத மாட்டார்கள்.
குழந்தைகளை மட்டுமே, சிறுவர்களை மட்டுமே அதிகமான கொண்ட நாடாக இருந்தால் அந்த நாட்டையும் மனித வளம் கொண்ட நாடாக கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இளைஞர்களை ஒரு நாடு எந்த அளவிற்கு அதிகமாக கொண்டிருக்கிறது, ஆற்றல் பெற்ற இளைஞர்கள், அந்த இளைஞர்கள் எந்த பாதையை நோக்கி செல்கிறார்கள், மனித சமூகம் பயன்பெறக்கூடிய வகையில் எத்தகைய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துகிறார்கள், இதை வைத்துதான் ஒரு நாட்டின் வளர்ச்சி கூட மதிப்பிடப்படும். அப்படியான மனித வாழ்வில் நாட்டின் வளத்தில் மிகுந்த கவனத்திற்குரிய ஒரு காலகட்டம் இளைஞர்கள், அவர்களின் இளமை பருவம். நீங்கள் எந்த வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும், உலக வரலாறு என்று நீங்கள் பார்த்தாலும் சரி, அல்லது மத ரீதியான இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, அந்த வரலாற்றில் வரலாற்றையே புரட்டிவிடக்கூடிய கடந்த கால சரித்திர நிகழ்வுகளை மாற்றி ஒரு புதுமையான கலாச்சாரத்தை மக்கள் மத்தியில் நிகழ்த்தி புது புரட்சிகளை உண்டாக்கியவர்கள் பெரிதிலும் யார் என்று பார்த்தால் இளைஞர்களாகத்தான் இருப்பார்கள். அரிதாக சில முதியவர்கள் தலைமையேற்றிருக்கலாம். வெறுமனே முதியவர்களை மட்டுமே கொண்டு எந்த ஒரு நாட்டிலும் புரட்சியை செய்துவிட முடியாது. முதியவர்கள் மட்டுமே சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிவிட முடியாது. அவர்கள் இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்குரிய சிந்தனைகளை வழங்கலாம், அந்த இளைஞர்களை வழிகாட்டலாம், இளைஞர்களை வழிநடத்தலாம். களத்தில் நின்று செயலாற்றுவது, மனித சமூகத்தில் பல்வேறு மாற்றங்களை உண்டாக்குவதற்காக புரட்சி செய்வது, போராடுவது, எந்த வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் அதிகமாக இளைஞர்கள் தான். இஸ்லாமிய வரலாறும் அப்படித்தான் சொல்கிறது. நீங்கள் திருக்குர்ஆனை புரட்டி பார்த்தால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலகட்டத்தில் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். கற்களுக்கு கடவுள் சக்தி இருப்பதாக நம்பினார்கள். அதனை இப்ராஹிம் என்கிற தீர்க்கதரிசி தவறு என்று உணர்ந்தார். இந்த கற்களுக்கு சக்தி இல்லை, வானபூமியை படைத்த, நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற ஒரு சர்வலோக சக்தி இருக்கிறது, அவன்தான் இறைவன். வானத்தை படைத்த இறைவனையே நாம் வணங்க வேண்டும், பூமியை படைத்த அந்த இறைவனையே நாம் வணங்க வேண்டும். இறைவனை வணங்குவதை போன்று கல்லையோ மண்ணையோ மரத்தையோ நாம் வணங்கக்கூடாது என்று ஒரு மிகப்பெரிய புரட்சியில் ஈடுபட்டார். அந்த புரட்சியில் ஈடுபட்ட பொழுது அவருடைய குடும்பம் அவரை எதிர்த்தது, அவருடைய தந்தை எதிர்த்தார், ஒட்டுமொத்த ஊர் மக்களும் எதிர்த்தார்கள், பல்வேறு துன்பங்களை எதிர்கொண்டார்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு தனி. ஆனால் இப்படிப்பட்ட சமூகத்தில் மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய வகையில், ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தும் வகையில், களத்திலிருந்து வேறுபட்டு சிந்தித்து சத்தியத்தை மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கக்கூடிய துணிவை பெற்றவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த காலகட்டம் தம்முடைய இளமை பருவத்தில் தான். திருக்குர்ஆன் அவரை பற்றி இப்படி சொல்கிறது. இந்த சிலைகளுக்கு சக்தி இல்லை என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய நபர் யார் தெரியுமா? காலு சமிஅனா ஃபதன், நாங்கள் ஒரு இளைஞரை பற்றி கேள்விப்பட்டோம். யுகாலு லஹு இப்ராஹிம், அவருடைய பெயர் இப்ராஹிம். இப்ராஹிம் என்கிற இளைஞர் தான் இந்த சீர்திருத்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். கற்களுக்கு சக்தி இல்லை என்று சொல்லுகிறார். வானபூமியை படைத்த ஒரு இறைவனையே வணங்க வேண்டும் என்கிற ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்வைக்கிறார் இப்ராஹிம் என்கிற இளைஞர் என்று அந்த மக்கள் சொன்னதாக திருக்குர்ஆன் குறிப்பிடுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரமல்ல, எத்தனையோ பல இறை தூதர்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற நிகழ்வுகள் அவருடைய இளமை பருவத்தில் தான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருக்குர்ஆன் எல்லா மக்களுக்குமான மிகச்சிறந்த முன்மாதிரி என்று சொல்கிறது. அவர் தம்முடைய இளமை பருவத்தில் ஒரு இளைஞராக இருந்த பொழுது அவருடைய அழகினால் கவரப்பட்டு ஆட்சியும் அதிகாரத்தையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் யூசுப் என்கிற இளைஞரிடத்தில் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்தாள். அவருடைய அழகுக்கு யூசுப் என்கிற இளைஞர் அடிபணியவில்லை, அவருடைய ஆட்சி அதிகாரத்திற்கு அடிபணியவில்லை. பல வகையிலும் மிரட்டி பார்த்தார்கள். எங்கள் ஆசைக்கு நீங்கள் இணங்காவிட்டால் சிறைச்சாலைக்கு செல்ல நேரிடும், தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை கொண்டு மிரட்டி பார்த்தார்கள். மிரட்டிய பொழுதும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்களின் தவறான இச்சைக்கு அடிபணியாமல் தம்முடைய சுய ஒழுக்கத்தை வெளிப்படுத்தினார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள், ரப்பி அஸ்ஜினு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி,
இறைவா, இந்த பெண்கள் என்னை எந்த தவறான காரியத்திற்கு அழைக்கின்றார்களோ அதற்கு நான் அடிபணிவதை விட சிறைச்சாலை செல்வது மேல் என்று சொன்ன இளைஞர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய சுய ஒழுக்க வாழ்க்கைக்கு ஒரு கற்பொழுக்கமிக்க வாழ்வை செயல்படுத்துவதற்கு சிறைச்சாலையை பரிசாக பெற்றவர் தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களின் வரலாற்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகிய வரலாறு என்று திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அது மாத்திரமில்லாமல் மன்னரின் ஆட்சியில் பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பல்வேறு ஆளுமை பண்புகளை பெற்றிருந்தார் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. கற்பொழுக்கத்திற்கும் பல்வேறு ஆளுமை பண்புக்கும் சொந்தக்காரராக திகழ்ந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு திருக்குர்ஆனில் சிலாகிக்கப்படுவது அவருடைய இளமை பருவத்தைய காலகட்டத்தை பற்றித்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அரேபிய மண்ணில் ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்வைத்து அந்த சமூக மக்கள் மத்தியில் என்னென்ன தீமைகள் எல்லாம் காணப்பட்டதோ அத்தனை தீமைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்வைத்தார். பெண் அடிமைத்தனம் கூடாது என்றார். பெண் குழந்தைகளை, சிசு குழந்தைகளை கொல்லக்கூடிய படுபாலக செயல் அரேபிய மண்ணில் நிகழ்ந்தது, அதை கூடாது என்று சொன்னார். வறுமைக்கு அஞ்சி குழந்தைகளை கொல்லக்கூடாது, அவ்வாறு ஒருவர் கொல்ல முனைந்தால் பொருளாதார சக்தி பெற்றவர்கள் அந்த பெண் குழந்தைக்கு பொறுப்பேற்கட்டும் என்று சொல்லி சமூக புரட்சியில் ஈடுபட்டார்கள். நிற அடிப்படையில் தீண்டாமை கூடாது, மொழி அடிப்படையில் தீண்டாமை பேசக்கூடாது, பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிக்க கூடாது. அரேபிய மண்ணில் மொழி அடிப்படையிலான தீண்டாமை அங்கே இருந்தது. எந்த அடிப்படையிலையும் தீண்டாமை கூடாது, எல்லோரும் ஒரே மக்கள், ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்த மக்கள் என்று சமத்துவத்தை உண்டாக்கினார். அல்ப விஷயங்களுக்கெல்லாம் கொலை கொள்ளை என்று ஈடுபட்டுக் கொண்டிருந்த அந்த சமூகத்தை சகோதரத்துவம் மிக்க ஒரு சமூகமாக, பிறர் நலனில் அக்கறை கொண்ட ஒரு சமூகமாக மாற்றி அமைத்தார். இப்படி பல்வேறு பிரச்சாரங்களை செய்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆரம்ப காலகட்டம் அவ்வளவு இனிமையானதாக இருக்கவில்லை. பொதுவாக எந்த சமூகத்திலும் காலம் காலமாக அங்கே கடைபிடிக்கப்பட்டு வருகிற பல்வேறு பழக்க வழக்கங்களுக்கு எதிரான ஒரு புதிய பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்ற பொழுது எளிதில் மக்கள் ஏற்றுவிட மாட்டார்கள், எதிர்ப்புகளை தெரிவிப்பார்கள். பழமைவாதத்தில் ஊறிப்போன மக்கள் புதிய பிரச்சாரங்களை ஏற்பதற்கு தயங்குவார்கள். அது சரியா தவறா என்று கூட சிந்திப்பதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். பல்வேறு எதிர்ப்புகள் வந்தது. அவ்வாறு எதிர்ப்புகள் வந்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அதிகமான அளவில் இளைஞர்களாகத்தான் இருந்தார்கள். இளைஞர்களை கொண்டுதான் அரேபிய மண்ணை நபிகள் நாயகம் ஆட்சி அமைத்தார்கள். முதியவர்களின் பங்கும் உண்டு, முற்றாக இளைஞர்கள் தான் என்று சொல்லிவிட முடியாது. முதியவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை, பெண்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்று புறக்கணித்து விட முடியாது. எல்லா தரப்பு மக்களுக்கும் சமூக வரலாற்றில் பங்கிருந்தாலும் கூட இளைஞர்களுக்கு அதிகமான பங்கு இருந்தது. நபிகள் நாயகம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தியதின் பின்னணியிலும், இஸ்லாமிய பிரச்சாரத்தை விரிவுபடுத்தியதின் பின்னணியிலும் இளைஞர்களின் பங்கு அளப்பரியது. இப்படி இஸ்லாமிய வரலாறு நெடுக இளைய பருவத்தை பற்றி அது ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபட வேண்டும், சமூக மாற்றத்திற்கு, நல்விதமான மாற்றங்களுக்கு ஒவ்வொரு நபரும் தம்முடைய இளமை பருவத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சமூகத்தில் குறையோடி போயிருக்கிற மூட பழக்க வழக்கங்களையும் அடிமைத்தனத்தையும் தீண்டாமை எண்ணங்களையும் களைவதற்கு முற்பட வேண்டும் என்று இஸ்லாம் ஒவ்வொரு இளைஞனுக்கும் நல்வழி காட்டுகிறது. ஆனால் இன்றைக்குள்ள சமூக போக்கிலே இளைஞர்கள் இத்தகைய சரியான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்களா, திசை மாறி செல்கிறார்கள், பல்வேறு கவன சிதறல்களுக்கு இடமளிக்கிறார்கள். இளைஞர்களின் ஒழுக்க வாழ்வு கேள்விக்குறியாகி நிற்கிறது. குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் அவர்களின் மார்க்க பற்றி, இளைஞர்கள் என்று இங்கே நாம் சொல்வது ஆண்கள் பெண்கள் இருபாலரையும் சேர்த்துத்தான், அவர்களின் மார்க்க பற்றி குறைந்து விட்டது. இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு போதிக்கக்கூடிய நன்னறிகளை கடைபிடிப்பதிலிருந்து விலகி நிற்கிறார்கள். தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறார்கள். எல்லா சமூகத்திலும் இத்தகைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்றாலும் நம் சமூகத்தவர்களும் அதற்கு விதிவிலக்கில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் கணிசமான அளவில் இளைஞர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியில் இருக்கிறது.
எந்தெந்த வகையில் இளைஞர்கள் திசை மாறி செல்கிறார்கள்? தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய சவால் அவர்களின் வாழ்வை நாசமாக்கக்கூடிய, அவர்களின் எதிர்காலத்தை பாழாக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் போதைப் பொருட்கள். பீடி, சிகரெட்டு. அந்த காலத்துல பீடி, இப்ப எவனும் பீடி குடிக்கிறது இல்லை, எல்லாம் சிகரெட்டு தான். சிகரெட்டு, பான்பராக்கு தடை என்று சொல்வார்கள். அது கிடைக்கக்கூடிய இடங்களும் இருக்கத்தான் செய்கிறது. தடையை மீறி, காவல்துறையின் கண்காணிப்பை மீறி ஆங்காங்கே பல்வேறு இடங்களிலே பான்பராக்கு போன்ற போதைப் பொருட்களும் கிடைக்கத்தான் செய்கிறது. மாணவ பருவத்தில் உள்ளவர்களே கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். நூதன வடிவங்களில் நாம் கற்பனை செய்யாத பொருட்களை எல்லாம் போதைப் பொருளாக பாவிக்கக்கூடிய போக்கு இளம் சமூகத்தினரிடையே அதிகரித்திருக்கிறது. ஒரு காலத்துல சிகரெட்டு குடிக்கிறதுலாம் தப்புனே சமூகத்தில் கருதப்பட்டது. ஒளிந்து மறைந்து செய்வார்கள், யாருக்கும் தெரியாமல் செய்வார்கள், சொந்த பந்தங்களுக்கு தெரியாமல். ஏதோ தூரத்து சொந்தம் ஒருத்தர் வருவார், நேரடியா அவருக்கு என்ன சொந்தம்னு கேட்டா சொல்ல தெரியாது. தூரத்து சொந்தம் ஒருத்தர் வந்தால் கூட தான் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பீடிய அல்லது சிகரெட்டை தூக்கி வீசிடுவார். இப்படி ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இன்றைக்குள்ள காலகட்டம் எங்கு பார்த்தாலும் சிகரெட் வியாபித்து இருக்கிறது. அது ஒரு தவறான பொருள் என்றே புகைப்பிடிப்பவர்கள் உணர்வதில்லை. இளைஞர்கள் முதல் கொண்டு எல்லா கடைகளிலும் சிகரெட் இருக்குது. டீ குடிக்கிறதுக்கு முன்னால 2 இழு இழுத்தா தான் இவருக்கு நிம்மதி. அதுவும் அந்த புகையை தான் இழுக்கிறது இல்லை. சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, எல்லாம் அவங்க முகத்துல தான் வரும். சமூகத்தை பற்றியும் அக்கறை இல்லை, தன்னுடைய உடலை பற்றி ஆரோக்கியத்தை பற்றியும் கவலை இல்லை. சிகரெட்டு பிடிப்பதால் தன்னுடைய உடலுக்கு எவ்வளவு பெரிய கேடு ஏற்படுகிறது என்பதை எத்தனை முறை விளக்கி சொன்னாலும் அதை ஒரு பொருட்டாகவே, பிரச்சனை என்று ஒன்று வராதவரை அதை ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை. அவெல்லாம் குடிக்கிறான், வருஷ கணக்காக குடிச்சுக்கிறான், நல்லா தானே இருக்கிறாள், இவன் நல்லா தானே இருக்கிறாள், எனக்கு என்ன பிரச்சனை என்று பிரச்சனை என்று வராத வரையிலையும் அதை ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை. பெரியவர்களை பார்த்து இளைஞர்களும் சீர்கட்டு போகிறார்கள், சிகரெட்டு புகை பழக்கத்திற்கு ஆளாகிறார்கள், போதைப் பொருள் பழக்க வழக்கத்திற்கு ஆளாகிறார்கள். சிகரெட்டு பிடிப்பதையாவது சமூகம் இன்றைக்கு சரி கட்டி விட்டது, அது பிரச்சனையே இல்லைங்கிறார். அப்படி இருந்தும் போதைப் பொருளை தவறு என்றுதானே எல்லா மக்களும் கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் போதைப் பொருள் பழக்க வழக்கம் பள்ளி மாணவர்களுக்கிடையே, கல்லூரி மாணவர்களுக்கிடையே அத்தகைய போதைப் பொருள், கஞ்சா இவையெல்லாம் அதிகரிக்கிற காரணத்தினால்தானே வன்முறை அங்கே உருவாகிறது. 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன், 2 மாணவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை என்றால் அறிவாளால் பேசுகிறார்கள். நம்ம எல்லாம் படிக்கிற காலத்துல குச்சி, எழுதுற குச்சி இருக்குல்ல, அதை வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தோம். சண்டன் வந்தா, பிரச்சனை வந்தா நம்ம குச்சி போட்டிருக்கிற டப்பா இருக்குல்ல, அதை தூக்கி வீசுவோம். இப்ப பேக்ல இருந்து எதை எடுக்கிறாங்க? கத்தி எடுக்கிறாங்க, அறிவால எடுக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு படிப்பவர்கள். நமது தமிழகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இளைஞர்களின் எதிர்காலம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? இளைஞர்களுக்கு மத்தியில் சாதிய வெறி. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு மத்தியில் அவனுடைய புத்தகத்தில் அச்சிடப்பட்டிருப்பது என்ன? தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது புத்தகத்தில் அச்சிடப்பட்டும் கூட அதை தாண்டி அவனுடைய உள்ளத்தில் தீண்டாமை உணர்வு. இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன். எதன் அடிப்படையில்? பிறப்பின் அடிப்படையில். நாங்கள் இந்த சாதியில் பிறந்து விட்டோம், இந்த குலத்தில் பிறந்து விட்டோம், ஆகவே நாங்கள் உயர்ந்தவர்கள். நீ வேறு சாதி, நீ கீழ் சாதி, நீ தாழ்த்தப்பட்டவன். மனிதர்களில் தாழ்த்தப்பட்டவர் உயர்த்தப்பட்டவர் என்று ஒன்றுமில்லை. யாராக இருந்தாலும், எந்த சமூகத்தில் பிறந்திருந்தாலும், எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் அவரவர் பண்புகளை கொண்டுதான் கடவுளிடத்தில் உயர்வு பெறுகிறார். முகமது நபிகள் அப்படித்தான் போதித்தார். மனித சமூகமே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் பேசுகிற மொழியினால் அல்லாஹ்விடத்தில் சிறப்பு பெற முடியாது. நீங்கள் கொண்டிருக்கிற தோலின் நிறத்தினால் அல்லாஹ்விடத்தில் சிறப்பு பெற முடியாது. நீங்கள் எந்த குலம், கோத்திரம், பிறப்பின் அடிப்படையில் கடவுளிடத்தில் உயர்வை பெற முடியாது. உங்களுடைய நடத்தையின் மூலமாக, செயல்பாடுகளின் மூலமாக எல்லா மனிதர்களையும் சகோதரனாக கருதி நேசித்து நடந்து கொள்ளக்கூடிய நற்பண்புகளின் மூலம்தான் கடவுளிடத்தில் நீங்கள் உயர்வு பெற முடியும் என்று சொன்னவர் நபிகள் நாயகம். அதனால்தான் முஸ்லிம்களுக்கு மத்தியில் எவ்வித சாதிய பாகுபாடும் கிடையாது. தொழுகையில் நாங்கள் நிற்போம், கூட்டாக நிற்போம்.
எங்கள் வலப்பக்கத்தில் இருப்பவர் என்ன சாதி, இடப்பக்கத்தில் இருப்பவர் எந்த சாதி தெரியாது. நாங்கெல்லாம் இங்க தானே பிறந்தோம், தமிழ்நாட்டில் தானே பிறந்தோம். ஏதாவது ஒரு சாதி அடக்குமுறையில தான் எங்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் இருந்தாங்க. நாங்க என்ன அரபு நாட்டில இருந்து வந்தவங்களா? எங்க முகரையெல்லாம் பார்த்தா அரபு நாட்டில இருந்து வந்த மாதிரி தெரியுதா? அரபு மொழி பேச தெரியுமா எங்களுக்கு? ஒரு 5 தலைமுறைக்கு முன்னால 7 தலைமுறைக்கு முன்னால எங்க மூதாதையர்களும் தமிழகத்தின் இத்தகைய சாதிய படிவங்களில் சாதிய அடக்குமுறைகளில் ஏதேனும் ஒரு அடுக்கில் பிறந்தவர் தான். ஏதோ ஒரு காரணத்தினால இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வந்துட்டாங்க. தீண்டாமை இல்லை, சகோதரத்துவம் இருக்கிறது, ஏதோ ஒரு காரணம். அன்றைக்கு இஸ்லாமிய வியாபாரிகளிடம் காணப்பட்ட நேர்மை, அவர்களிடம் காணப்பட்ட சொல் நன்னடத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தின் போதனைகள் அவற்றால் கவரப்பட்டு இந்த மார்க்கத்திற்கு நாங்கள் வந்து விட்டோம். வந்ததுக்கு அப்புறம் எங்ககிட்ட நாங்க எந்த சாதியிலிருந்து வந்தோம் எங்களுக்கு தெரியுதா? எந்த சாதி என்று எங்களுக்கு தெரியாத அளவிற்கு துடைத்து எறியப்பட்டு விட்டது. இந்த உணர்வை இஸ்லாம் உருவாக்குகிறது. ஆனால் பாருங்கள், இன்றைக்கு இளைய சமூக மக்கள் மத்தியில், மாணவர்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட சாதிய எண்ணங்கள் ஏற்படுகிறது. நெல்லையில கவின் என்கிற ஒரு இளைஞர் சென்னையில ஐடி கம்பெனியில பணிபுரிகிறார். அவர் கொல்லப்படுகிறார். கொல்லப்படுவதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் பிரதான காரணம் என்ன? சாதி மாற்றி காதலித்தார். காதல் என்பதிலேயே இஸ்லாத்தின் பார்வை வேறானது. காதல் என்கிற பேர்ல ஒழுக்கக்கேடான காரியத்தை இஸ்லாம் ஏற்கவில்லை, அது தனி. ஆனால் காதல் செய்தார் என்கிற காரணத்திற்காகவே, சாதி மாதிரி காதல் செய்தார் என்பதற்காகவே அவர் கொல்லப்பட வேண்டியவரா? அந்த கொலையில் ஈடுபட்ட நபர் யார்? குற்றம் சாட்டப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருப்பவர் யார்? சுர்ஜித் என்கிற நபர். அவரும் ஒரு இளைஞர், படித்த பட்டதாரி. அப்ப ஒரு படித்த பட்டதாரி, ஒரு இளைஞர் தன்னுடைய சகோதரியை வேறு ஒரு சாதியை சார்ந்த இளைஞர் காதலிப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் கொலை செய்யும் அளவிற்கு சென்று விடுகிறார் என்று சொன்னால் இந்த சமூகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? இது வெறுமனே அந்த இளைஞரை மாத்திரம் நாம் குற்றம் சாட்டிவிட்டு சென்று விட முடியாது. சாதிய பாகுபாடுகளை, சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஏதோ ஒரு விதத்தில் வளரும் இளைஞர்களுக்கு மத்தியில் உருவாக்கக்கூடிய பெற்றோர்களும் சமூகமும் சேர்ந்துதான் பொறுப்பாக்க வேண்டும். அந்த எண்ணத்தை நம்ம கலைஞ்சோமா? நம்ம வீட்டுக்குள்ள அதை சொன்னோமா? ஊர்ல சொன்னோமா? நம்ம கலந்து வாழ்கிற சமூகத்தில் சொன்னோமா? எல்லாரும் ஒன்றுதான், அது எல்லாமா சொல்லணும். எந்த ஒரு மனிதனும் எந்த காரணத்தை சொல்லி கொலை செய்தாலும் அது ஏற்புடையதல்ல. அதுல மிக மோசமானது, நீ வேறு சாதியை சார்ந்தவன், நீ தாழ்த்தப்பட்டவன், எங்களது சாதியை சார்ந்த பெண்ணை காதலித்து விட்டாய், ஆகவே நீ உயிர் வாழ்வதற்கே தகுதியற்றவன் என்று கொலை செய்வது ஒருபோதும் மனித மாண்பல்ல, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதற்கு சமூகமும் சேர்ந்து சாதிய எண்ணங்களை, ஏற்றத்தாழ்வு அடிப்படையிலான சமூகத்தை மாற்றாமல் இருக்கிற நாமும் சேர்ந்துதான் பொறுப்பேற்கணும். அதை மாற்றுவதற்கு என்ன செய்யும்? யோசித்து பாருங்கள். இப்படி ஒரு பக்கம் இளைஞர்கள் செல்கிறார்கள் என்றால் இதுக்கெல்லாம் அடிப்படையா உள்ள காரணம் சினிமா போதை. சினிமா தான் இன்றைக்கு பல இளைஞர்களை சீரழிக்கிறது. அவன் அறிவால் எடுப்பதை பெரிய ஹீரோயிசமாக கருத வைப்பதே சினிமாக்கள் தான், மாற்று கருத்தே கிடையாது. சினிமாவை பார்த்துத்தான் தன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் மாற்றிக் கொள்கிறார். எந்த இளைஞர்களாவது சமூகத்தில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை உண்டாக்கிய தலைவர்களை தன்னுடைய முன்மாதிரியாக கொள்கிறார்களா? சதி தவறுக்கு அப்பாற்பட்டு ஒரு இளைஞன் எனக்கு காந்தி தான் முன்மாதிரி அப்படி சொல்றாரா? எனக்கு அம்பேத்கர் முன்மாதிரி சொல்கிறாரா? எனக்கு முகமது நபிகள் முன்மாதிரி சொல்கிறாரா? ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் தங்களது மதங்களில் காணப்படுகின்ற நல்ல மனிதர்களை முன்மாதிரியாக கொண்டு செயல்பட தயாராக இருக்கிறார்களா? அவர்களை முன்மாதிரியாக கொள்ள தயாராக இல்லை. பெத்த தகப்பன் கூட முன்மாதிரி இல்லை. அவ யார் முன்மாதிரி? எனக்கு இந்த சினிமா நடிகர் தான் முன்மாதிரி, அவர் தான் என்னுடைய ரோல் மாடல். அவர் என்னவா பண்ணாரு? 50 படத்தில் நடிச்சிட்டாருல்ல, அதை விட வேற என்ன வேணும்? 50 படத்தில் நடிச்சிட்டாரு. ஒரு படத்துக்கு 100 கோடி, 50 கோடி, 200 கோடி அவங்க சக்திக்கு சம்பளம் வாங்குறாங்க. 3 மணி நேரம் நான் சினிமா தியேட்டருக்கு போனா என்ன பைத்தியக்காரனாகவே மாற்றி விடுகிறார்கள். ஆகையினால் எனக்கு அவர்கள் தான் ரோல் மாடல். அப்படித்தானே? சினிமா தியேட்டருக்கு போனா பைத்தியக்காரனா தான் வெளியே வரும். 3 மணி நேரம் மெனக்கெட்டு அந்த இருட்டுக்குள்ள கிடக்கிறதுக்கு காசு பணம் செலவு பண்ணி இளைஞர்களை ஒரு 3 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியுமா? இவன் போற மெனக்கெட்டு போறான். 500 ரூபாய் செலவு பண்ணி பைக்கில் பெட்ரோலை போட்டு சினிமா டிக்கெட்டை விலை கூடுதலாக சொல்லி அதையும் வாங்கி
பைக்குக்கு பார்க்கிங் காசு அதையும் கொடுத்து இருட்டு குகைக்குள்ள போய் இருந்து அந்த திரையில் தருகிற வெளிச்சத்தை பார்த்து தன்னை தானே சந்தோஷப்படுத்திக் கொள்கிறான். இதை பைத்தியக்காரத்தனம் என்று சொல்லாமல் வேற என்ன? வெறும் இரைச்சல்கள், சப்தங்கள், இசை, ஆபாச நடனங்கள், மனித வாழ்வில் சாத்தியமே இல்லாத கற்பனை சாகசங்கள். துப்பாக்கி எடுப்பார், துப்பாக்கி எடுத்து டுக் 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 டுக்னு இருக்கிற எல்லாரையும் 5000 பேரை கொண்டு சாவடிச்சிருவாய். இதை பார்த்தா வா சூப்பர், டிக்கெட் எல்லாம் கிழிச்சு போடுறது, பார்க்கிங் டிக்கெட்டையும் சேர்த்து கிழிச்சு அவன்கிட்ட சண்டை போடுறது பின்னால லூசு பையன். அதுல பாக்கெட்ல வச்சிருக்கிற 500 ரூபாயை கிழிக்கிற பைத்தியக்காரனும் இருக்கிறான். அந்த நேரத்துல பாக்கெட்ல ஒரு 500 ரூபாய் வச்சிருப்பான், அதையும் சேர்த்து கிழிச்சு போட்டுருவான். இதை லூசுத்தனம் என்று சொல்லாமல் வேற எப்படி சொல்வது? இது பைத்தியக்காரத்தனம் தானே. சினிமா பைத்தியம், இதுக்கு பேரு சினிமா பைத்தியம். சினிமாவை பார்க்கறது. அவன் சோகப்பட்டா கவலைப்பட்டா உடனே ஹீரோ என்ன தாராய கடைக்கு போய் ஒரு பாட்டில் வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிப்பார். காதல் தோல்வியால் உடனே மது. வேற என்ன பிரச்சனை? தகப்பனார் திட்டாரு, ஏன்டா நீ ஃபெயில் ஆன, 10th பிளஸ் 2 ஏன் ஃபெயில் ஆனாய் கேட்டுட்டா மனம் முடிஞ்சு போய் நண்பர்களோட சேர்ந்து மொட்டை மாடியில ட்ரிங்க்ஸ் குடிக்கணும். எந்த கவலை, எந்த வேலை கிடைக்கலையா அதுக்கும் மது. குடிக்கிறதையே சினிமாவில் காட்டி காட்டி இவன் பொது புத்தியில இவனுடைய சிந்தனையில எப்படி பதிகிறது? அவன் என்ன கவலை வந்தாலும் குடிக்கணும். தகப்பனார் திட்டாரா, எதுக்கு அப்படி திட்டினாரு அதையெல்லாம் யோசிக்க கூடாது. அது சரியா தப்பா அதை பத்தி சிந்திக்கவே கூடாது. திட்டாரா, கடைக்கு போ, ஒரு பாட்டில் வாங்கி மொட்டை மாடியில் நின்று 4 ஃப்ரெண்டை கூப்பிடு, சேர்ந்து குடிச்சு நாசமா போ. இதான் சினிமா. காதல்ங்கிற பேர்ல ஒரு பெண்ணை துரத்தணும், அவளை ஈவ்டீசிங் பண்ணணும், அவளை டார்ச்சர் பண்ணணும். அவன் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுவா. ஏன்? இவனுடைய ஒழுக்கக்கேடான காரியங்களை பார்த்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பாள். உடனே மொட்டை மாடில போய் கடைக்கு போய் நண்பர்களை சேர்த்து கொண்டு குடிக்கணும். அப்ப குடியை கத்துக் கொடுப்பது கேட்டா நாங்க மனிதர்கள்ட்ட இருக்கிறத தான் சொல்றோங்கிறாங்க. இருக்கிறத மட்டும் சொல்லல, இருக்கிறத நார்மலைஸ் பண்றாங்க. இதெல்லாம் சரிதான், தப்பு இல்லை, இது பிரச்சனை இல்லை, உனக்கு கவலன் வந்தா குடி, தப்பே இல்லை என்று சொல்கிறார். அங்கே இளைஞர்களுக்கு பாடம் நடத்துவான், சினிமாவிலேயே காட்டுவான். 5 பேர்ல 2 பேர் குடிக்காம இருப்பான், மிச்சமுள்ள 3 பேர் அவன் ஆசிரியர்களா மாறி சொல்லி கொடுப்பான். குடிப்பா, அதெல்லாம் சரியாயிரும். அவன் குடிச்ச ஆரம்பத்துல வாந்தி எடுப்பான, ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும், போக போக சரியாகும். பெரிய தத்துவ ஞானி. ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும், போக போக சரியாயிரும். அப்ப குடியை சொல்லி கொடுக்குறாங்க, சிகரெட்டு சொல்லி கொடுக்குறாங்க, ஒழுக்க கேட்ட சொல்லி கொடுக்குறாங்க. அதை பார்த்து பார்த்து எந்த அளவுக்கு பைத்தியக்காரனா மாறுறான். இவன் உடுத்துற ட்ரெஸ்ஸை பாருங்க, இவன் தலைமுடியை பாருங்க, எல்லாமே மாறும். ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்தானா அவன் ஒரு முடிவு டைப்பா வச்சிருந்தான்னு வைங்க, இவன் பண்ற வேலை நேரா முடி வெட்டுற கடைக்கு போயிடுவான். அந்த ஹீரோ எப்படி முடி வெட்டினாரோ அது மாதிரி எனக்கு வெட்டி விடுங்க, அதுக்கு பேரே கிடையாது. அந்த சினிமா பட பேர் தான் பேர். அந்த கட்டிங்க இப்பதான் பேர் வைக்கணும். ஒரு காலத்துல போலீஸ் கட்டிங் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம்லாம் ஒரு டைப்பா முடி ரொம்ப குறைச்சி நடுவுல மட்டும் இருக்கும், போலீஸ் கட்டிங் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதை தாண்டி போலீஸ் கட்டிங்லாம் தாண்டி ஃபயர் கட்டிங். தண்ணி தெளிச்சுலாம் முடி வெட்டுறது இல்லை, பெட்ரோலை தெளிக்கிறது தான். முடி வெட்டுவர் போவார், தலையை அவன்ட்டு அடமானம் கொடுத்து ஃபயர் கட்டிங் பண்ணுங்க. அது என்னப்பா ஃபயர் கட்டிங் பார்த்தா நெருப்பை பத்த வைக்கிறாங்க. நெருப்பை பத்த வச்சு முடியை கரிச்சு பசுவமாக்கி கையினாலே அணைக்கிறார்கள். இதற்கு பேரு ஃபயர் கட்டிங். இதுக்கு ஒரு 300 ரூபாய். அந்த 300 ரூபாய் நம்ம கையில தந்திருந்தோம்னா தீக்குச்சி வச்சு நம்ம கொளுத்தி கரிச்சிருப்போம். ஃபயர் கட்டிங். திடீர்னு போனா முள்ளம்பன்றி மாதிரி முடி வெட்டிட்டு வராங்க. முடி வான் நோக்கி இருக்கிறது, பிரமிடு மலை மாதிரி வான் நோக்கி இருக்கு. தூரத்துல இருந்து பார்த்தோம்னா இவ்வளவு ஷார்ப்பா இப்படி இருக்கு. அதுல ஒரு பெயிண்ட வேற அடிச்சு விடுறாங்க, பச்சை கலர், சிவப்பு கலர், விருப்பம் போல கலர் அடிச்சு அதை ஒரு டைப்பா வர்றான் முள்ளம்பன்றி கட்டிங். அதுக்கு பேர் கொரோனா காலத்துல கொரோனா கட்டிங்னு ஒரு பேர். ஒவ்வொரு முடியும் நின்றுகிட்டு இருக்கும், ஒவ்வொரு முடியும் நின்றுகிட்டு இருக்கிற மாதிரி கொரோனா கட்டிங். இன்னும் சில பேர் நடுவுல மட்டும் முடி இருக்கு, சுத்தி முடியே சுத்தமா இல்ல, மொட்டை அடிச்ச மாதிரி சிரட்டையை கவுக்குனா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு கட்டிங். விதவிதமா இவன் கட்டிங் தலையில முடி வெட்டுறதுக்கு காரணமே சினிமாவை பார்த்தனங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறான். தலையில பாத்தீங்கன்னா முடி ஏகபோகமா இருக்கு. நமக்கெல்லாம் தலையில கொஞ்சம் முடி வளர்ந்தாலே தலைவலிக்கிற மாதிரி இருக்கு நமக்கு, இப்போ உள்ள ஜெனரேஷன். அவங்கள பார்த்தோம்னா முடி அவ்வளவு வச்சிருக்கிறாங்க. அவன் தலைமுடிக்குள்ள குருவி கூடு கட்டி இருந்தா கூட அவனுக்கு தெரியாது, முட்டை போட்டா கூட கையில முட்டையை எடுத்துடலாம் போல, அந்த அளவுக்கு முடி. பெற்றோர்கள் சொன்னாலும் கேட்கறது இல்ல, பெரியவங்க சொன்னாலும் கேட்கறது இல்ல, ஊரு சொன்னாலும் கேட்கறது இல்ல, உலகம் சொன்னாலும் காரி துப்புனாலும் தொடச்சிட்டு அதே டைப்பா தான் சுத்திக்கிட்டு இருக்கான். அப்ப என்ன மாதிரியான போக்கு? சினிமாவை பார்த்து பார்த்து இப்படி சீரழியணுமா? ட்ரெஸ் போடுறாங்க,
பாக்கெட் வச்சு கிழிச்ச மாதிரி இருக்கு. இந்த பைத்தியக்காரனை எங்க கொண்டு போய் சொல்ல நம்ம ஒண்ணு பாக்கெட் வை, விருப்பம் இல்லையா விட்டு பாக்கெட்டை எடுத்துரு, வச்சு கிழிச்ச மாதிரி இருக்கு. கேட்டா அது ஒரு ஸ்டைலுங்கிறோம். பேண்ட் போடுறான், ஜீன்ஸ் பேண்ட் முட்டு பகுதியில் கிழிஞ்சிருக்கு. ரெண்டு முட்டுலையும் கீழே விழுந்து பைக் ஓடிட்டு இருக்கும்போது கீழே விழுந்தா எப்படி வருவோம் அந்த மாதிரி முட்டுலாம் கிழிஞ்சிருக்கு. கேட்ட ஸ்டைல், இது ஒரு ஸ்டைல். இதெல்லாம் இப்போ உள்ள ட்ரெண்டு. நம்ம சமூகத்தில் உள்ள ஆண்டுகள் கூட பெருநாளுக்கு போய் இந்த முட்டு கிழிஞ்ச பேண்டையா எடுக்கிறது, கம்ப வச்சு அடிக்கணும் அவங்களையும். இது ஒரு பேண்ட். இந்த முட்டு கிழிஞ்ச பேண்ட் உனக்கு ஒரு பேண்டா இது? அது 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து வாங்கணுமா? இப்ப அதே மாதிரி முட்டை கிழிச்சுக்கிட்டு நாங்க வேட்டி கொடுத்துட்டு இருக்கோம்ல, முட்டை கிழிச்சுக்கிட்டு வந்தா ஏத்துக்குவீங்களா? வேட்டியில வேட்டி கொடுத்துட்டு ஆண்கள்லாம் சேர்ந்து என்ன செய்யணும், முட்டை கிழிச்சுக்கிட்டு வந்த பகுதியில் கிழிச்சுக்கிட்டு இங்க கிழிச்சு பின்னால கிழிச்சுக்கிட்டு வர்றோம், வந்தோம்னா ஏத்துக்குவீங்களா? அப்ப வேட்டி கிழிஞ்சிருந்தா கிழிஞ்சிருக்குங்கிறீங்க, பேண்ட் கிழிஞ்சிருக்கு கேட்டா அதுதான் ஃபேஷன், அதுதான் ஸ்டைல். இதெல்லாம் இளைஞர்களினுடைய சீர்கட்ட போக்கை. இது போன்ற ஒழுக்கக்கேடான காரியங்களை சரி காணக்கூடிய கேட்டா இந்த காலத்து பசங்க அப்படித்தாங்க இருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம கண்டுகொள்ள கூடாது. எப்படி கண்டுகொள்ளாமல் இருப்பது? சின்னஞ்சிறிய செயல்கள் இது போன்ற காரியங்களை நாம் கண்டுகொள்ளாமல் கடந்து செல்லும் பொழுது அவன் ஒழுக்கக்கேடான காரியத்தில் மிகைத்து நிற்கிறான். இன்றைக்குள்ள இளைஞர்கள் தான் நாளைக்கு பெரியவர்களாக மாறுகிறார்கள். இன்றைக்குள்ள சிறுவர்கள் தான் அடுத்து இளைஞர்களாக மாறுகிறார்கள். அவர்களின் இத்தகைய பைத்தியக்காரத்தனங்களை நாம் சகித்துக் கொள்வோமையானால் இதைவிட பெரும் பைத்தியக்காரத்தனங்களை, சமூகத்தையே பாதிக்கக்கூடிய காரியங்களில் அவர்கள் ஈடுபடுவார்கள். இது சினிமா பைத்தியமா? செல்போன் பைத்தியம்னு ஒரு பைத்தியம் இருக்கு. எந்நேரமும் செல்போன் தான் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. தெருவுல போகும்போது இப்படியே போவாரு, டீ குடிக்கும் போது இப்படியே பார்ப்பாரு. எந்நேரம் 24 மணி நேரம் 24x7 செய்தி சேனல் நடத்துறாங்கல்ல, அவங்க எல்லாம் தோத்து போற அளவுக்கு. அவங்க கூட பழைய செய்தி எடுத்து போட்டு விட்டுருவாங்க. 24 மணி நேரமும் ஆன்லைன்ல இருக்க முடியாது. இவன் இருப்பான் 24 மணி நேரமும் ஆன்லைன்ல இருப்பான். எந்நேரமும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப். ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது, திங்கள் முதல் வெள்ளி வரை 5 நாட்களில் சராசரியாக ஒரு இளைஞன் 36 மணி நேரத்தை செல்போனில் துளைக்கிறான். 36 மணி நேரம் 5 நாள்ல, திங்கள் இருந்து வெள்ளி. அப்படின்னா ஒரு நாளைக்கு சராசரியாக 7 மணி நேரம். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம்னா என்ன ஆகுது? உண்மையான புள்ளி விவரம். சனி ஞாயிறு ஏன் அவங்க சொல்லல? சனி ஞாயிறுல கணக்கே இல்லை. இந்த 7 மணி நேரம்ங்கிற வரையறையிலேயே வரல. தூக்கி சாப்பிடுற அளவுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னு வைங்க, முழு பைத்தியக்காரனவே மாறிடுவான். டிவிக்கு முன்னால உட்கார்ந்து இந்த கேம் விளையாடுற கிறுக்குகள் சில பேர் இருக்கிறாங்க, ஏன் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. தெருவில் போறோம், திடீர்னு பசங்களாம் சேர்ந்து அவனை வெட்டு, அவனை குத்து, எவன்டா இது இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேற யாருப்பா அது? ஃப்ரீ ஃபயர்ல சொன்னங்க, ஃப்ரீ ஃபயர்ல எவனையோ வெட்டான், எவனையோ சொல்றான். மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் எதை செய்தாலும் கண்டுகொள்ள மாட்டார்கள். நீ முஸ்லிம் கேம்ல சொல்றேன்னு சொன்னா கூட இவனை தூக்கி போட்டுரும். அதுக்கப்புறம் 30 வருஷம் கழிச்சு விசாரணை முடிவில் இவர் குற்றமற்றவர் அப்படின்னு உன்னை விடுதலை பண்ணுவாங்க. விடுதலை பண்ணும்போது உன்னுடைய இளமை பருவம்லாம் முடிஞ்சு போயிருக்கும், நாசமாக்கிறாரு. கேம் விளையாடுறவனுக்கும் சேர்த்து நம்ம சொல்ல வேண்டியதா. என்ன எப்ப பாரு செல்போன், எப்ப பாரு ஆன்லைன்ல இருக்கிறது, எப்ப பாரு பேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப். இந்த பேஸ்புக்ல சில பைத்தியங்கள்லாம் இருக்கு. எதையாவது தின்னுக்கிட்டு வீடியோ போடுறது, கிடைக்கிறத சாப்பிட வேண்டியதுதான். அதுக்கு ஒரு வீடியோவா மக்களை இது சூப்பராக இருக்கிறது, இது அருமையாக இருக்கிறது, அவனே சாப்பிட்டு அவனே சரி சூப்பரா இருக்குன்றான். இதையெல்லாம் பார்த்து பார்த்து நேரத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். சராசரியா ஒரு நாளைக்கு 7 மணி நேரத்தை பாழாக்குனா அவன் எப்படி படிப்பான்? அவன் எப்படி வாழ்க்கையில முன்னேறுவான்? அவன் எப்படி தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பான்? எல்லாவற்றையும் நாசமாக்கக்கூடிய போதையாக இந்த செல்போன் பயன்பாடு பெரியவர்கள் முதல் கொண்டு ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறது. அதுலயே செல்ஃபி பைத்தியங்கள்னு சிலது இருக்கு. எங்க போனாலும் செல்ஃபி. டீ கடைக்கு போனாலும் விடுறதில்லை. காலையில டீ குடிக்கிறார் வைங்க, இதோ நான் டீ குடிக்கும் காட்சி, அதிக காட்சியில இது டீ குடிக்க யாருமே குடிக்கிறது இல்லை. இவர் குடிக்கிறது உலகத்துல பார்க்கிறது பெரிய அபூர்வம், அது ஒரு பெரிய பாக்கியம். நான் டீ குடித்து விட்டேன், அது ஒரு பேஸ்புக்ல. அடுத்து நான் இதோ கல்லூரிக்கு சென்று விட்டேன், அது அடுத்து கல்லூரியில் இந்த பாடம் முடிந்து விட்டது, என்ன பாடத்தை கவனிச்ச மாதிரி. அவனுடைய 24 மணி நேர செயல்பாட்டையும் பேஸ்புக்ல போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஒட்டுமொத்த அவனுடைய வாழ்க்கை என்னங்கிறத அவன் பேஸ்புக் போட்டோ எடுத்தால் நாமளே சொல்லிடுறான், இதான்டா உன் வாழ்க்கை. எப்படி போய் தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் எங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்க பேஸ்புக்ல இருக்கேன், இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன். அதுலயும் பெண்களும் விதிவிலக்கு கிடையாது. புர்காவை போட்டுக்கிட்டு முஸ்லீம் பெண்களும் சேர்ந்து சினிமா பாட்டுக்கு ஆடுறது, பாட்டு பிடிக்கிறது, வாயசைக்கிறது, இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா மற்றவங்க எல்லாம் இதெல்லாம் பிற்போக்குத்தனம், பெண்களுக்கு சினிமா பார்க்கிற சுதந்திரம் இல்லையா என்று கேட்பார்கள். அவங்க வீட்டு பெண்கள் சினிமா பார்த்து சீர்கட்டு போனா தான் அதனுடைய பாதிப்பு தெரியும்.
அவங்க வீட்டு பெண்கள் சினிமாவை பார்த்து ஊர் பேர் தெரியாத ஒருவனோடு பெற்றோர்களை விட்டுவிட்டு யாரோ ஒருவனோடு ஓடி விடுகின்ற பொழுதுதான் அதனுடைய பரிதவிப்பு உங்களுக்கு தெரியும். அந்த நிலை ஏற்படக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம். இவங்கெல்லாம் சேர்ந்து செல்ஃபி விட்டாங்கன்னு வைங்களேன், எல்லாம் வாய் இப்படி கோணி, பெண்கள்லாம் சேர்ந்து செல்ஃபி இப்படி போயிருது, வாய் லெப்ட் பக்கமா ஒதுங்குது. ஏன் ஒதுங்குது? எதுக்கு இந்த செல்ஃபி? பெண்கள், நீங்க இளம் பெண்கள் செல்ஃபி எடுத்து போறீங்க, கீழே வருவான்ல கமெண்ட்ல வருவான், வாவ் சூப்பர். உடனே அந்த அம்மா, அந்த தீன்குல பெண்மணி இவங்களுக்கு சாட் பண்ணுவாங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், ஒரு அழகா இருக்கிறாங்கன்னு புகழ்ந்துட்டார்ல, அவருக்கு ஒரு மெசேஜ், அவர் திருப்பி ஒரு மெசேஜ். இப்படியே அந்த மெசேஜ் நட்பா மாறி, நட்பு காதலா மாறி, காதல் அவங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி, தேவையா இது? நம்ம எதிர்காலத்தை பாழாக்கணுமா? இது போன்ற சிற்றின்பங்களில் இளைஞர்கள் மூழ்கிவிடக்கூடாது. போதை பொருளா இருக்கலாம், புகைப்பழக்கமாக இருக்கலாம், சினிமா அனுபவமா இருக்கலாம், அந்நிய பெண்களுடனான எதிர்பாலினம் என்கிற ஈர்ப்பின் அடிப்படையில் நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், இவற்றையெல்லாம் தவிர்த்து நாம் படிப்பில் கவனம் செலுத்துகின்ற பொழுது இளைஞர்கள் தம்முடைய வளமான எதிர்காலத்தை கட்டமைக்க முடியும். அதற்கு சமூகம் ஒத்துழைப்பு வழங்கணும். நம்முடைய வீட்டில் அத்தகைய சூழ்நிலையை நாம் உருவாக்கணும். வளரும் தலைமுறையினருக்கு நாம் என்ன அறிவுரைகளை முன்வைக்கிறோமோ அந்த அறிவுரையின்படி செயல்படுவதற்கு நாம் முன்வரணும். நம்ம வீட்டில் அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கினால்தான் வளரும் தலைமுறையினர், இளைய சமூகத்தினர் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை வளமாக அமைத்துக் கொள்வதற்கு நல்வாய்ப்பாக அமையும். தமிழக அரசும் இதனை கவனத்தில் கொண்டு தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமுல்படுத்தினால் மட்டும்தான் இளைஞர்களின் எதிர்காலத்தை காப்பாற்ற முடியும். இல்லை என்று சொன்னால் போதைப் பொருட்களின் பின்னால் சென்று தம்முடைய வாழ்வை நாசப்படுத்திக் கொள்வார். கஞ்சா போன்ற பொருட்களினுடைய பயன்பாட்டை, குட்கா போன்ற பொருட்களின் பயன்பாட்டை முற்றிலுமாக கண்காணித்து அவற்றை தீவிரமாக தடுப்பதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தவனாக என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்